தெளிவா சொல்லிட்டேன். இப்போ சொல்லுங்க அத்தை. இப்போ நாங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? நிவின் யமுனாக்கு கொடுத்த பாதுகாப்புங்கிறது ஒரு பொண்ணு அவ அப்பா கிட்ட உணர்ற விஷயமா? வீட்டுக்குள்ள போயிட்டா அந்த அன்பும் பாதுகாப்பும் இவளை விட்டு போயிரும்ல. அது போக கூடாதுன்னா அவரை தான் கூடவே தான் பக்கத்துலயே வச்சுக்க என்னென்ன சாத்தியமோ அதை யோசிச்சு அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்கா. நிவினே, நீ டீ குடிப்பல்ல? ஆமா குடிப்பேன். அதுக்கு என்ன போ? இல்ல, ஒண்ணும் இல்ல. நிவினே, என்னண்ணே கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? இல்ல நிவினே, ஏன் நிவினே இப்படி கோவமா பேசுற? பின்ன நீ தானே ஃபர்ஸ்ட் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சு. நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சுல? ஓ, இப்படி ஒரு பேச்சு முன்னாடியே போயிருக்கு. அதான் என்கிட்ட வந்து நைஸா நூல் விட்டுருக்க, அப்படிதானே? டேய் நிவினே, சத்தியமா அப்படிலாம் இல்லடா. யமுனா அழுகத்தை பார்த்துட்டு நானா தானே உன்கிட்ட வந்து கேட்டேன். நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னதோ நான் உன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு விட்டுட்டேன் நிவினே. உதயம் விஜய் நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நடந்ததே எனக்கு தெரியும். என்ன போய் சந்தேகப்பட்ட பத்தியா? அட போனே, எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நினைச்சவர்தான் இப்ப நம்ம சகல ஆயிட்டோம் எல்லாரும் முன்னாடி வச்சு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, அப்படிதானே? நிவினே, நிஜமாவே நம்ம சகல நினைச்சா சந்தோஷமா தானே இருக்கு. ஆனா அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுன்னு சொல்றது தப்புடா. உன் கோவம்லாம் ரொம்ப நாள் செட் ஆகாது நிவினே. நீ ரொம்ப நல்லவன்டா.